ஆயிங்க இன்னைக்கு என்னன்னா மளிகை ஜாமான்லாம் வாங்கி 2 மாதம் ஆகுது. வீட்டில் எல்லாம் தடவி சமைக்க வேண்டியதாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இன்னும் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. சரி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. கடலை மிட்டாய் வாங்கிக்கலாமா? சரி எடுத்துக்க. எது வேணும்? எந்த கடலை மிட்டாய்? சரி என்ன போடணும்? பில்லா? பில்லு போட்டு தான் எடுக்கணுமா? சரி. எப்பயுமே சூப்பர் மார்க்கெட் போனோன்னா நோட் பண்ணுறது என்னென்னா, பிள்ளைங்கள பார்த்தோம் அப்படின்னா அதுங்க வந்து இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ் தாங்க அதிகமாக விரும்புங்க போல். பேரண்ட்ஸுமே சரி கிராசரி ஐட்டம் வாங்குறாங்களோ இல்லையோ, அந்த ஃப்ரோசன் ஃபுட்டை ஒரு பக்கெட் ஃபுல்லாக வாங்கிடுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்களும் அதுங்களாகவே எடுத்து அந்த பக்கெட்குள்ளே அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து போட்டுருதுங்க. எங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டுங்க. தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து இந்த ஃப்ரோசன் ஃபுட்டு அந்த செக்ஷன் பக்கமே போக மாட்டோம். இந்த பேக்கடு சப்பாத்தி, பேக்கடு மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்க மாட்டோம். அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னமோ தம்பியுமே அது பக்கம் எதுவுமே போகல. மற்ற பிள்ளைங்கலாம் அங்கே தான் போய் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. தம்பி அழகாக கடலை மிட்டாய் மட்டும் எடுத்து தூக்குனாரு. அதை பார்த்தோன்னா கொஞ்சம் ஹாப்பியாகிட்டு, நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்ம பிள்ளைங்களும் நம்மளை பார்த்து பழகுங்கிறத நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேவை என்னவோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே ஹோம் டெலிவரி ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதனால் பில்லு போட்டு திங்ஸை வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தோம். அதை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து மதியானம் சாம்பார் இருந்துச்சு. அதையே வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டு முடிச்சாச்சு.